அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 18 குரு புஷ்ய யோகம். அதாவது 2026 ஜூன் 18 அன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு புஷ்ய யோகம். இந்த யோகத்தால் 3 ராசிகள் பார்த்தீங்கன்னாக்கா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டினே சொல்லலாங்க. அதாவது பொற்காலம் ஆரம்பிக்க போது இந்த 3 ராசிக்காரர்களுக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த 3 அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். இந்த குரு புஷ்ய யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெற போகிற அந்த 3 ராசிகள் யார், அவர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி, அதனால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் இன்னும் சில நாளில் தனது நட்சத்திர பாதையை மாற்ற இருக்கிறாருங்க. அதாவது வரும் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 18 வரை குரு பகவான் சனியின் ஆதிக்கம் பெற்ற பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த குருவும் பூச நட்சத்திரமும் இணையும் இந்த அற்புதமான காலகட்டம் தான் குரு புஷ்ய யோகம் அப்படின்னு அழைக்கப்படுது. தற்போது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் பயணிக்கும் குரு பகவான் ஜூன் 18ஆம் தேதி பூச நட்சத்திரத்துக்குள் நுழைகிறார். வரும் அக்டோபர் 31, 2026 வரை குரு பகவான் கடகராசியில் நீடித்து அதன் பின்னரே சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் குறிப்பாக இந்த 3 ராசிகளுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகி தலைவிதியே மாறப்போகுதுங்க. அந்த அதிர்ஷ்டமான 3 ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அவர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களையும் பார்க்கலாங்க. முதல் அதிர்ஷ்டமான அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடக ராசிக்காரர்கள் தாங்க. இந்த கடக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரு புஷ்ய யோகம் அனைத்து வழிகளிலும் அமோகமான நன்மைகளை அளித்து தரப்போகுதுங்க. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த பணம் மற்றும் கடன்கள் எதிர்பாராத விதமாக கைக்கு வந்து சேரும். புதிய முதலீடுகள் மூலம் இரட்டிப்பு லாபத்தை காண போகிறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க போது நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்புன்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். காதல் ஜோடிகளுக்கு திருமண கனவுகள் இந்த நேரத்தில் நனவாகுங்க. சுப செய்திகள் ஒன்று ஒன்றா அவங்கள தேடி வர ஆரம்பிக்கும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு இரட்டிப்பாக்கி கொடுக்கும். உடல் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளின் கல்வி நல்லா இருக்கும் இந்த நேரத்தில். அடுத்ததாக அந்த முக்கியமான ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசிக்காரர்கள் தாங்க. இந்த கன்னி ராசிக்காரர்களின் இல்லங்களின் நிலவி வந்த மங்களகரமான சூழல் இந்த நட்சத்திரத்தை மாற்றத்தால் மேலும் சிறப்படைய போகுதுங்க. மன அமைதி எப்படி இருக்கும், அதாவது குடும்பத்தில் அமைதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு அமையுங்க இந்த நேரத்தில். இதனால் நீண்ட நாள் மன அழுத்தம் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் வெளிநாடு செல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஆன்மீக சுற்றுலா செல்வார்கள். உங்களோட சுய நம்பிக்கை முன்பை விட பல மடங்கு அதிகரிக்குங்க. சவாலான காரியங்களையும் எளிதில் செய்து முடிப்பீங்க. இந்த யோக காலத்தில் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கூடுதல் கவனம் தேவைங்க. சரியான நேரத்திற்கு உணவு உண்பதும் ஆரோக்கியமான வாழ்வியலை மேற்கொள்வதும் உடலை காக்கும். புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் பசுமாட்டிற்கு அருகம்புல் கொடுப்பதும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இரட்டிப்பு பலனை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். 3வது ராசிக்காரர்கள் யார், அவர்களுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலம் பொற்காலமாக அமைய போதுன்னே சொல்லலாங்க. அதாவது புதிய வருமான வாய்ப்புகள் தட்டாமல் தேடி வருங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முதலீடுகள் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி இருக்க போது
புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல நிறுவனத்தில் இருந்து உயரிய பொறுப்புகளுடன் வேலை கிடைக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. உங்களை சுற்றி எப்போதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்குங்க. அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாழக்கிழமைகளில் குரு பகவானை நினைத்து மஞ்சள் நிற ஆடை அல்லது கைக்குட்டையை பயன்படுத்துவது நல்ல ஒரு பலன்களை மேலும் மேலும் வளமான வாழ்க்கையும் பயன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வசதி குறைந்த மாணவர்களின் கல்விக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்வது குருவின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். மொத்தத்தில் இந்த 3 ராசிகளுக்கு மிகச்சிறந்த பொற்காலமாக அமைய போகுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.